நன்று. நல்லவர் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணைந்திருப்பது நன்று என்பதற்கு எனக்கு வந்தவரை பார்வை விடுவரே அப்படின்னு அழகான ஏன் தெரியுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒரு முகத்தை பார்த்த உடனே தெரியும் இவன் நல்லவளா கெட்டவளா. ஒருத்தர் பார்த்த உடனே நல்லவளா கெட்டவளா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹலோ சொல்லுங்க. அவங்க நடக்கிறத பொறுத்து எப்படி நடக்குது சொல்லுங்க. பழகுற விதத்தை பத்தி நல்லவளா கெட்டவளா? தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்களச்சில் அம்புடன் கொஞ்சவே. தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்களச்சில் அம்புடன் கொஞ்சவே. பிரம்மாவுக்கு அப்பா யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவே பயந்து நடுநடுங்கி ஆறு சில பாம்பை அப்படி படுக்கிறதுக்கு பாம்பு அதை அப்படியே சுருட்டி கக்குள் அப்படி வச்சுக்கிட்டு பயந்து எழுந்து ஓடினார் அந்த திருப்பார்வருடைய. அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமான் உலகத்தை வள வருகின்ற பொழுது மயில் மீது வந்தாரு. யானை மீது வந்தாரா? இல்ல. இல்ல கிடா மீது வந்தாரா? இல்ல. எதுல வந்தாரு? மயில் மீது. அந்த மயிலுடைய ஒரு சிறப்புடைய காற்றை தாங்க முடியாமல் மகாவிஷ்ணு பயந்து ஓடுறார். அப்ப அதோட வேகம் எப்படி வேகம் எப்படி இருக்கும்? ஒரு நொடிக்குள்ள உலகத்தை சுற்றுவாங்க. அதோட வேகம் எப்படி இருக்கும்? அப்பேற்பட்டவர் யாரா? எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அனைவருமே நல்லவராகத்தான் இருக்கும். கெட்டவன் தெரிஞ்சுக்க முடியாது. ஆரம்பத்தில் கேட்ட உடனே ஒருவரை பார்க்கின்ற பொழுது நல்லவராக கெட்டவன் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுன்னு அவங்களுடைய நடைமுறை பேச்சுவார்த்தை. அதை பார்த்த உடனே நல்லவர் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். காரணம் யாரு? அந்த குடும்ப தலைவி நல்லா இருக்கணும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். யாரு? குடும்ப தலைவி நல்லா இருக்கணும். அப்படி சொல்லுங்க. தலைவின்னு சொல்லாதீங்க. திரையிடல் ஓடி திரைவியே சரி. உங்களை கட்டின பாவத்தை புரிச்சேன் பாடா படுத்துறேன். நாய் விடாத பாடு. ஓடி ஆடி தேடி சம்பாதிச்சு கொண்டாந்து இந்த ஆடு கொடுத்து ஆக்கிடுச்சு சாப்பிட்டு வீட்டுல உட்காரிப்பாங்க. அப்ப ஒரு குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் காரணம் என்ன? தகப்பன் நல்லவரா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு ஊர் நல்லா இருக்க வேண்டும் என்றால் அந்த ஊர் தலைவர் நல்லா இருக்கணும். ஊர் நாட்டாமன்னு சொல்லு. ஆமா, நாட்டாம நல்லவரா இருந்தா நாட்டாம என்ன? ஊர் நாட்டாம என்ன? யாரா இருந்தாலும் 5 விரல் இருக்கு. 5 விரல் ஒரு மாதிரி நினைச்சுக்கணும். எல்லா விரலும் ஒரு மாதிரி இருக்காது. ஒண்ணு அப்படிதான் இருக்கும், ஒண்ணு இப்படிதான் இருக்கும். மேடா இருக்கும், பழமா இருக்கும். ஒருத்தர் நல்லவனா இருக்கும், ஒருத்தர் கெட்டவனா இருப்பேன். எல்லாத்தையும் அரவணைச்சுக்கணும். அதுதான் ஊர் நாட்டாம. அந்த நாட்டாம நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும். ஐயா வேண்டிய நம்ம பழக்கப்பட்டவன், நம்ம தம்பி, நம்ம மாமன், மச்சினன், அவன் நமக்கு தேவையான இப்படி எதிர்பாராம போச்சுன்னா அந்த ஊருக்கு கெட்டு போய். அப்ப எல்லாத்துக்குமே கொண்டு அரவணைப்பது என்ன அப்படின்னா அதுதான் ஊர் நாட்டம். அந்த ஊர் நாட்டம் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும். உண்டாலே ஒரு கிராமம் நல்லா இருக்கும். அது யாரு? அந்த கிராம தலைவர் நல்லா இருக்கும். பஞ்சாயத்து தலைவர் நல்லவரா இருக்கும். நம்ம எத்தனை பஞ்சாயத்துல எத்தனை ஊர் இருக்கு, எல்லா ஊருக்கும் என்னென்ன வருகிறது அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறோம், எல்லா ஊருக்கும் பங்கிட்டு செய்யணும். அப்படி செஞ்சுட்டோம்னா எல்லா ஊரும் நல்லா இருக்கும். அப்ப காரணம் யாரு அப்படின்னா தலைவர், பஞ்சாயத்து தலைவர் நல்லவரா இருந்துச்சுன்னா அந்த கிராமமே நல்லா இருக்கும். ஒரு நாடே நல்லா இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டு மன்னன் நல்லா இருக்கும். நித்துர மகன் நிதி கேட்டு மன்னவனும் இட்டுவரை வச்சாத இரவனும் முட்டமை பூசிய நிலைநில்லா குலப்படியும் பூசிய பேசியும் கெட்டுவிடும் என்பார்கள். நாட்டு மக்களை வஞ்சித்து ஒரு மன்னன் சொத்தை சேகரிச்சாருன்னா அந்த மக்களின் தொண்டர்கள் எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? அதே மாதிரி இருப்பாரு. அந்த துணிகளை முன்னேறி ஒழுங்கா போனா முன்னேறி ஒழுங்கா போனாலும் பின்னேறி ஒழுங்கா போகும். அப்ப தலைவர் முன்னேறி போனதால போச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் பின்னேற போகும். அப்ப தலைவர் நல்லவர் இருந்தா தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? தொண்டர் நல்லவர்களா தான் இருப்பாங்க. தலைவன் சொன்னா தொண்டர்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் தொடர்ந்து ஆரம்பிச்சுருவாங்க. அதை விட நீ 1 மடங்கு 10 மடங்கு எடுப்பாங்க. அப்போ ஒரு நாடு நல்லா இருக்கணும், நாட்டில் இருக்கிற மண்ணை நல்லா இருக்கும். இல்லையா? இந்த இடம் என்ன இடம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சிக்கு தலைவன் யாரு? குறிஞ்சிக்கு தலைவன் யாரு அப்படின்னா எங்க அப்பா. குறிஞ்சிக்கு தலைவன் யாரு? நம்பி தலைவன் எங்க அப்பா.
அதெல்லாம் யாரு தலைவன் பட்டம் அடுக்கப்பா ஏன் சரிங்க உங்க அப்பா வந்து தலைவன் வச்சு உங்க இடத்துக்கு நான் வரேன் சரி குருஜிக்கு தெய்வம் யார் சொல்லுவீங்க முருகப்பெருமான் முருகப்பெருமான் வந்து தலைவரா அல்லது உங்க அப்பா தலைவரா குல தெய்வம் இஷ்ட தெய்வமா குல தெய்வம் நான் என்னங்க குல தெய்வங்கிறது வேறு இஷ்ட தெய்வங்கிறது வேறு இப்போ முருகன் வந்து உங்களுக்கு மாலை வந்தியலா இல்ல என்னன்னு நான் கேக்குறேன் நான் மாடு மாலை தேடி வந்தியலா இது எதுக்கு சம்மந்தம் இல்லாத பேச்சு பொண்ணுக்களுக்கு பொறுமையமா உனக்கிறத பெருமையமா அப்படிம்பாங்க உலகத்துல பொண்ணா பார்க்கற ஒரு பொறுமையா இருக்கணும் அதான் ஒரு பெண்ணை பாருங்க பூமாதேவி சமம் பாருங்க பூமாதேவி நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சுமக்கூடிய தன்மையாக பூமாதேவி அது மாதிரி பூமாதேவி கூட பெண்ணா இருந்தா ஒரு பொறுமை இருக்கணும் ஆவதை மண்ணாலே அடிவதை மண்ணாலே இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன் நீங்க மொட்டை வச்சுக்க உதாரணம் மயங்கட்டு மண்டைய புழக்க எப்படி வச்சுக்க புழக்க போற பாருங்க வேற யாரும் உதாரணத்தை பற்றி சொல்ல முடியாது நம்ம ரெண்டு பேர் தான் நிக்கிறோம் ஒருத்தர் விட்டு விட்டு தான் கட்டு போறது இப்ப நான் உங்க முடிச்சேன் எங்க அன்னைங்களை விட்டே இந்த தலையில கட்டி போடுறாங்க மூடினா ஏன் என்னைய சொல்றீங்க வேற யாரையும் சொல்லுங்க சரி உங்களெல்லாம் கட்டிக்கிட்டே வச்சுக்கோங்க கிணத்து போகும்போது செத்தே போயிடலாம் என் கிடைக்க போங்க எங்க அப்பா இப்ப நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போய் 600 ரூபாய் 700 சம்பளம் வாங்கிட்டாரு சம்பளம் வாங்கிட்டு வரும்போது புத்தானத்துல வந்தோடனே 1 கிலோ அரிசி வாங்கி இந்த அம்மாவும் பொண்டாட்டி கொண்டு கொடுக்குறேன் சரி அந்த 1 கிலோ அரிசி எப்படி சமைப்பீங்க எப்படி சமைப்பீங்க என்ன அடுப்பை வச்சு உலைய வச்சு தண்ணியை ஊற்றி அதுல வரிசை கலந்து போட்டு சோட்டை வடிக்க முடியுமா இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்புறம் எப்படி வேற எப்படி வடிக்க முடியும் அந்த 1 கிலோ 1 படி அரிசி எப்படி சமைப்பீங்க அதையா அடுப்பை பற்ற வைக்கணும் சட்டியில தண்ணியை ஊற்றணும் தெரியாதவங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கணும் அடுப்பை பற்ற வைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி தண்ணியை ஊற்றிடணுமா அடுப்புல தண்ணியை ஊற்றினா என்ன ஆகும் அடுப்பு கமந்து போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரிசியை கலந்து போடணும் வெந்ததுக்கு அப்புறம் வடிக்கணும் வடிச்சு அப்புறம் சாப்பிடணும் இது எல்லாருக்கும் தெரியாது புதுசா ஒண்ணு சொல்ல போறது இல்ல ஒரு குடும்பம் நல்ல முறையில் கொண்டு போகணும்னா பொண்டாட்டி கையில தான் ஆம்பளை சம்பாதிச்சு கொடுக்க முடியும் ஆனா அழிக்கிறது யாருன்னா பொண்டாட்டி கையில தான் 1 கிலோ அரிசி கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அது 1 கிலோ அள்ளி வச்சு சமைக்கும் அப்போ நம்ம குடும்பத்தை காப்பாற்றோட நம்ம பொண்டாட்டியோட தெய்வம் கூட நினைப்பேன் சொல்லுங்க நீ கொண்டு வரது தலையில அப்படியே போயிட்டேன்னா நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் 10 நிமிஷம் வெளியே நிக்க விட மாட்டேன் அப்படின்னு புரிச்ச அது மாதிரி ஒரு பெண்ணுனே எதையுமே ஆக்கணும் அழைக்கணும் உண்டாலையா அது மாதிரி இந்த இடத்துக்கு வந்து தெய்வம் யாரு அப்படின்னா யாரு அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபட முருகப்பெருமான் இருந்து இந்த இடத்துக்கே தலைவனே அவரு அப்ப நல்லவரா இருக்கின்ற பொழுது அவர் வழிபடக்கூடிய அனைவருமே எப்படி இருப்பீங்க நல்லவங்களா இருக்கும் அதான் ஏன் நம்பிக்கை உங்களை பார்த்தோன்னு உங்க முகத்துல ஒரு தவக்கலை ஓடிச்சு என்ன பேச்சு இப்படி போகுது தவக்கலை தவமும் தவமுடையதற்காக அக்கலாய் மேற்கொள்வது வள்ளுவர் அழகா பண்ணிருக்காரு சரி இந்த தவக்கலை பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு குலப்படியா தான் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா நான் யாரு வழக்கம் சொல்றேன் வெளிமலை வேட்டைக்காரன் வேட்டைக்கு புறப்பட்டு வருகின்ற போது நானே நடந்து அம்மா வண்டி 5வது உங்க இடத்தை பார்த்தேன் உங்க இடத்தை பார்த்தனே எனக்கு மதிமை என்ன அழகு என்ன இவரோட அழகானது இயற்கை பார்த்து ரசிக்கின்ற பொழுது கண்ணீர் அழகான பெண்மா பார்த்தா பார்த்துட்டே அப்படியா இருக்கு அப்படித்தான் இருக்கு நீ பார்த்தா என்னைக்குமே எந்த பொருளுமே தான் கையில இருக்கும்போது அவனுக்கு பெருமை தெரியாது தான் கையை விட்டு போனா தான் தெரியும் அது மாதிரி இந்த அழகான இடத்தை பார்த்து ரசிக்கிற கண்ணீர் அழகான ஒரு பெண் இந்த மான எப்படியாவது பக்கத்துல என்னையா சொல்லி கட்டி அழைச்சு அந்த உதடு இருக்கு பாருங்க உதடு சாமி அந்த உதட்டோடு உதடு வச்சு ஒரு முத்தம் இம்சப்படுத்தலாமா நீங்க என்ன பாருங்க சொல்லியா இருக்கீங்க துன்புறுத்தலாமா எங்கட துன்புறுத்தலங்க அன்னையில கொண்டு போய் கட்டி போட்டு அதை கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கிறது இதெல்லாம் இம்சைப்படுத்துதல் துன்புறுத்துதல் நீங்க முத்தம் கொடுத்தது இல்லையா எங்க பகுதி கிராமம் எங்க வீட்டுல பாருங்க ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாமே ஆடு மாடு கோழி இல்லையா ஆடு மாடு கோழி குஞ்சு இதெல்லாம் வீட்டுல வளர்க்கிற பிராணி மாடு வந்து காட்ட வந்து சுதந்திரமா தெரியக்கூடியது மாடு அதை கொண்டு போய் வீட்டுல கட்டி போட்டு முத்தம் கொடுக்கறத கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் இம்சைப்படுத்துதல் துன்புறுத்துதல் நீங்க கேளு மிருகங்களை இம்சைப்படுத்தினா என்ன தண்டனை தெரியுமா முதல்ல உள்ள வரணும் முதல்ல வெளியே விடக்கூடாது முதல்ல நான் உள்ளதை பேசாதீங்க என்னது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கீங்க என்னைக்குமே எதையுமே தொல்லை நினைச்சாதான் தொல்லை சமாளிப்போம்னா சமாளிச்சுக்கலாம் பாருங்க ஒரு உதாரணம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறது விவசாயம் பண்ணிருந்தா எப்படி இருக்கணும் மாடு வேணும் உழுதுட்டு பயிரிட முடியும் உழுதுட்டு வாழ்வாரி உழுதுட்டு பென்ஷன் வள்ளுவர்
இப்போ இந்த மாடு வந்து கன்று ஈன்ற உடனே அது சின்ன பொடி எழுந்து போகும்போது நல்ல அழகா இருக்கு. அப்ப என்ன செய்வோம், அதை கண்ணுடைய பிடிச்ச அப்படியே முத்த கொடுப்போம். முதற்கே முத்த கூட கொடுப்போம். இயற்கை நீங்க முத்த கொடுத்தீங்களா இல்லையா? எனக்கு கண்ணுக்குட்டிக்கு முத்த கொடுத்து இப்ப ஆடு குட்டி போட்டு பாருங்க. ஆடு அந்த குட்டி துள்ளி ஓடும், பார்க்க அழகா இருக்கு. உடனே ஆடு குட்டி தூக்கி நினைச்சோம் அப்படியே முத்தம் கொடுப்போம். வாங்க உடனே பேசுற பழைய இருக்க நீ முத்தம் கொடுத்தீங்க எதுக்கியா ஆடு குட்டி குஞ்சு முத்தம் என்ன குஞ்சு முத்தம் அது என்ன குஞ்சு சொல்லி தரங்க முன்னுமையா நீ குஞ்சு முத்தம் கொடுத்தீங்க கோழி குஞ்சு அதற்கு முன்மையா சொல்லுங்க. அதான் கோழி அந்த குஞ்சு முட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த மூக்கு இருக்கு பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. உடனே தூக்கி அப்படியே வாயில முத்தம் கொடுப்போம் கவிக்கும் உண்டாலையா. இதுதான் என்னைக்குமே எந்த ஒரு பிராணியும் அரவணைப்புதான் இருக்கு. கட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் கூட நம்ம அரவணைப்புதான் அடங்கி நிற்கி. கொஞ்சம் மருத்துவம் பண்ணா அந்த நிக்காது ஓடி போயிடும். அதுக்கு மாடை கட்ட உடனே கட்டி அடைக்கிற எந்த மான் கிட்டே இருக்கீங்க மான் உடம்பு மறுபோட விரட்டி வருகின்ற பொழுது பிடிக்கணும் நம்பிக்கிறேன். ஆனா அவங்க கடை தடுத்து நிறுத்தி விட்டார். வழியில் கிடந்தால் எடு உடையவங்களால் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி உங்களை கட்டுக்கவலை மீறி நம்ம மானை பிடிக்க கூடாத காரணத்திற்காக கடமை கண்டியம் கட்டுப்பாடு அப்படிங்கிற மூன்றை கடைபிடித்து என்னுடைய மானை எப்படி மாநிலமா முறையிடட்டுமா? தன்னை நானே 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 வீட்டுல வர ஒரு பொம்பளை பிள்ளை பொத்தி பொத்தி வளர்ப்போம். சரி பள்ளிக்கூடம் போவோம். படிச்சிரு 19 வயசு 20 வயசு ஆயிடும். சரி இது தனியா ஒரு காதலனை தெரியுது. எப்படி வயசு கோளாறு அந்த வயசு கோளாறுல ஒரு விஷயம் தெரியும். ஆம்பளை பிறந்தா 16 வயசுல இல்ல. சரி ஆனா பிறந்தா 16 வயசுல இருந்து 19 வயசுல கோளாறான வயசு. அத சரியா கடைபிடிச்சிட்டோம்னா ஆம்பளை சரி ஏமாந்துட்டா போச்சு வாழ்க்கை. அது மாதிரி இது என்ன செய்யணும், ஒரு காதலை தேடி இங்க இருக்கு அப்படியே மறந்துடும். அம்மாவையும் மறந்துடும், அண்ணன் நகைச்சி சொந்த மத்த எல்லாத்தையும் மறந்து தனக்கு பிடிச்சோம் ஓடி போய். அது மாதிரி இந்த மாதிரி அதோட இனத்தெல்லாம் வெறுத்து என்ன மட்டும் அன்னைக்கு எதுக்கு எதுக்குப்பா சுகமான சுமை சுமக்க சுகமான சுமை சுமக்க பள்ளிக்கூட ஒரு பொம்பளை பட்ட போய் நம்ம வீடு ஒரு ஆம்பளை பிறந்த நம்ம போய் மாடை பிடிச்சு கொடுப்போம். அது என்ன செய்யும், காட்டிலும் வெட்டிலும் கஷ்டப்படணும். என்னை பொறுத்தளவுக்கு என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, வீரப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. அதனால நீங்க மாடை பிடிச்சா உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு இதுதானே இது நாங்க செய்ய அப்படின்னு ஒரே ஒரு முறை காட்ட நான் பிடிக்க ஒரு முறை
நீங்க எந்த பொம்பளை காய்ப்பா பிடிப்போம்னு அழகிய போல இருக்கு. நீங்க பார்த்த தவறா போகுது. நாங்க காட்டுறவா உங்க பிடிக்கணுமா? நோகாம நொங்குங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? வில்லம்பு சொல்லம்பு மேலதியில் வில்லம்பு பட்டதடா பழுத இன்பம் குழந்தைலாம் சொல்ற வாயில் சொல்லணும்பாங்க. இந்த பொம்பளை அது தவறு. ஆட்டுக்கு அப்படின்னா ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு துணை, தனக்குன்னு ஒரு துணை அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். கண்டதான் பிரச்சனை இருக்குமா? அது மாதிரி கேளுங்க. எந்த பொம்பளை காட்டு அப்படின்னு இல்ல, நீங்க காட்டணும். நான் பார்த்து பிடிக்கிறேன். ஒரு முறை காட்டுறீங்களா? பேசுற ஒழுங்கா இருக்கு. மாலை பிடிக்கிற திறமை இல்லாதையும் பேச ஒழுங்கா இருக்கு. உங்க அப்பா பேசிக்கிட்டே பார்த்தாரா? அதாவது உங்க வாயில நீங்க கேக்குறீங்க. சரி, பேசிக்கிட்டு பெத்துக்கிறது நல்லதா இல்ல பெத்துக்கிட்டு பேசிக்கிறது நல்லதா? பேசிக்கிட்டு பெக்கிறது நல்லதா இல்ல பேசாம பெக்கிறது நல்லதா? அப்படி இல்லைங்க, கேள்வி அப்படி இல்ல. நீங்க இதுல பேசிக்கிட்டே பெத்தாலும் கேட்டீங்கல்ல, அதான் கேக்குறேன். பேசிக்கிட்டே பெத்துக்கிறது நல்லதா இல்ல பெத்துக்கிட்டு பேசிக்கிறது நல்லதா? கல்யாணம் நந்தான் கட்டியே கிட்டே ஓடி போவோம். பேசிக்கிட்டு பெக்கிறது நல்லது. அப்ப பெத்துக்கிட்டு பேசிக்கிறது நல்லது. அது நல்லது. எப்படி எப்படி வித்தியாசம் சொல்றீங்க? பேசிக்கிட்டு பெக்கிறதாங்க நல்லது. இப்ப திருமணத்தை பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெக்கிறதா நல்லது. திருமணத்தையே பேசாம குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு விலங்குமா உருப்படுமா? அப்படிங்க என்ன கேட்டீங்க? எல்லாருமா நீங்க என்ன கேட்டீங்க? உங்களை பேசிக்கிட்டே பார்த்தாங்க. அப்ப என்னைய பேசிக்கிட்டு பெற்றுக்கும் போது உங்களே பெற்று என்னைய பெற்றாங்க. வாய மூடிக்கிட்டு போயிட்டு இருந்தேங்க. அதே நேரத்துல இப்ப நான் மாணிக்க வரல அப்படி வேணா நிரூபிக்கிறேன். மாணிக்கம் வந்துச்சு இங்கதான் இருக்கணும்னால சொல்ல முடியுமா? கண்டிப்பா மானம் வரல அப்படின்னு சொல்லி பல உதாரணத்தை நான் சொல்லுவேன். மானம் உள்ள இருக்கு அப்படின்னு 1000 உதாரணம் கொடுப்பேன். மானம் வராது அப்படியே வந்தாலும் நிலையா தங்காது எங்கேயாவது ஓடி போயிடும். காரணம் என்ன? குறிஞ்சி நிலத்துல மான் வாழமா? குறிஞ்சி நிலத்துல மான் வாழமாங்க. மான் எந்த நிலத்துல வாழும்? முல்லை நிலத்துல மான் வாழும். அப்ப இருக்கிற இடத்தை விட்டு கூட இல்லாத இடத்துல வந்து மானை கெடுக்க நிக்கிறீங்களே, உடனே என்ன பண்றது? இப்ப நம்ம மாணவர்கள் நிக்கிறோம், மாணவர்கள் நிக்கிறோம், நமக்கு வேண்டியது எடுத்துக்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வோம்? பக்கத்துல போய் புத்தாண்டு போகும். அது மாதிரி மான் முல்லை நிலத்துல வாழுதுன்னா அதுக்கு வேண்டிய இலைகள் தேவைப்பட பொருள் கிடைச்சுனா எப்படிங்க வரும்? நான் எங்க அன்னைங்க தோழி 3 பேரும் காவல் காத்துக்கிட்டு இருக்கும் போது எப்படி மாங்க வரும்? பறவையாப்பட்டது தேர்ந்துருச்சு, பறவையாப்பட்டது தேர்ந்துருச்சு. மான் வந்து இத்த பெருசு, இத்த சிறிய பறவை வர்றது எங்க கண்ணுக்கு தெரியும். மான் வர்றது எங்க கண்ணுக்கு தெரியாதா? என்சார உடம்புக்கு என்ன பிரதானம்? என்சார உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரசுக்கு சிரசு என்ன தெரியுமா? சிரசுல என்ன? சிரசு அப்படின்னா அந்த அப்ப சிரசு என்னப்பா? தலை தலை. சிரசுல மண்டல சொல்ல மாட்டீங்க. என் தலையும் சொல்ல கொண்ட மரம் குறைஞ்சு போகுது. இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு 4 பேருக்கு சொந்தமா? எப்படி? எத்தனை பேருக்கு சொந்தம்? 4 பேருக்கு சொந்தம். அரச மரத்துல வர 3 பேருக்கு சொந்தம். அரச மரம் 3 பேருக்கு சொந்தம். சரி, ஆனா நம்ம உடம்பு 4 பேருக்கு. அது எப்படி 4 பேருக்கு சொந்தம்? பாட்டு தெரியுமா? 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. தாயில்லாத தோள் கொடுத்து தூக்கி சொல்லு. 4 பேருக்கு சொந்தமான உடம்ப கடைசியில 4 பேரும் தூக்கி போடணும். அவன் பொடிசராலும் சரி இல்ல ஒண்ணுமே பிச்சைக்காரனாலும் சரி, அது யாரு தூக்கி போனோம்? 4 பேரும். இறந்த பிறகு 4 பேர் தூக்கி பார்க்கணும். அப்ப 4 பேர் இந்த உடம்பு 4 பேர் சொன்னா யாரா இருக்கு அப்படின்னா பாதம் முதல் முழங்கால் வரை யாருக்கு சொந்தம்? தத்தக்கா பித்தக்கா 3 கால். தத்தகானே நடக்கையில் இரு என்ன ஒரு வித்தியாசம்? தத்தக்க பத்துக்கு 3 கால், 4 கால் 3 கால் 4 கால். அப்புறம் யாரும் சோதனை பண்ணி மக்களை கேட்காம முன்னாடி தானே நடக்கையில் 2 கால், உச்சி நடக்கையில் 3 கால், ஊருக்கு போகையில 4. அதற்கு முக்காலை கேட்காமல் முன்னரையில் விடாமல் அக்காலை கால்கண்டு அஞ்சாமல் வெட்டி இருமாமல் மாகாலை கேட்காமல் கட்சி ஒருவபடி கீழறையின் ரோது அப்படி அழகா பாடி காட்டு காட்டு அப்படிங்கிறீங்களே. ஏன்னா காட்டுனா மானம் போகும், காட்டல அப்படின்னா புராணம் போகும். இதுதான் மகாபாரதத்துல உண்டு. ஏன்னா பஞ்ச பாண்டவர்களால துரியோதனன் சாபம். இதை தெரிஞ்சுக்கிட்ட காந்தாரியப்பட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய மகன் துரியோதனன் வந்து நிர்வாணமா பார்க்கணும். அப்படி நிர்வாணமா பார்த்தா அப்படின்னு சொன்னா அவனுக்கு சாவு கிடையாது, அழிவு கிடையாது.
ஏன்னா காந்தாரியோட பார்வையில வந்து வஜ்ர பார்வை உண்டு. தன் கணவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்களை கட்டி கொண்டு அப்படிங்கிற ஒரு காரணம். அப்ப தன்னுடைய மகன் துரியோதன நிர்வாணம் நிக்க வச்சு மேல இருந்து கீழே வரை பார்த்துக்கிட்டு வரையில தங்கை துர்ச்சனையாப்பட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த வழியா வந்துடலாம். வந்த துர்ச்சனையா கிடையாது. வந்தது யார் அப்படின்னா கிருஷ்ணன். தங்கை இடத்துல முழுமையா பார்த்துட்டா அப்படின்னு சொன்னா இவன் வந்து அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா தங்கை இடத்துல இங்க வர்றாரு. இப்ப அம்மாவுக்கு முன்னால நிர்வாணம் நிக்கலாம், ஒரு தங்கச்சிக்கு முன்னால நிர்வாணம் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. முடியாது. அப்ப என்ன பண்றா அப்படின்னா பக்கத்துல ஒரு பாலை, அந்த வாழை எடுத்து அப்படியே மரத்தமா வாழை இலை அப்ப மரத்தனா மரத்து உனக்கு தொடையில தான் சாகும் அப்படின்னு சொல்லி காட்டினா மானம் போகும், காட்டணும் அப்படின்னா பிராணம் போகும். வள்ளியோட சிந்தனை எங்கே போகும்? நான் மான காட்டுமா நான் பிடிக்கிறேன், நீ எதே உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க நான் அதே காட்ட சொன்னேன், மானத்தரமா காட்ட சொன்னேன். மானத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்கே போறீங்க? நீங்க சொல்றது கூட பொய்ங்க. வந்ததுல இருந்து பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பொய் சொன்னா வாழ்க்கை போசனம் கிடைக்காது. எட்டுக்கார புழு 8 நாளைக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த புழுக ஆகாச புழுக இப்படி ஒவ்வொன்றும் அடிக்கிட்டே போறீங்க. சோழ நாட்டுல பிறந்தவங்க பொய்யே பேச மாட்டாங்க. சோழ நாட்டுல யார் அதிகம் பொய் பேசுறாங்களோ அவங்க தலை சீக்கிரம் நடத்து போயிடும். சோழ நாடு சோழ சோழ நாடு சோத்தை கண்டா சோத்தை கண்டாலே சொர்க்கம் அமர்வாக ஒரு பழமொழி இருக்குல்ல, சோத்தை கண்டா போது சொர்க்கம் உட்காந்து சோழ நாடு சோறுடை. இப்ப சோத்தை கண்டுட்டோம்னா சொர்க்கம் அமர்ந்துக்கிறோம். எங்க சோத்தை கண்டா சொர்க்கம் அமர்ந்துக்கிறோம்ல, அது எங்க? எங்க? சோழ நாடு சோறு. நான் சொல்ல புரியுதா? சரி சொல்லுங்க. நல்ல தெளிவா பேச படிச்சுட்டேன். ஆமா, சோழ நாடு சோறுடைக்கு. இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டோம். சரி, இந்த ஊருக்கு வந்த உடனே நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, என்னப்பா இந்த ஊருக்கு போனாலும் வண்டியா சோத்த கடை சொர்க்கம் உட்காந்துட்டாரோ அப்படின்பா. சரி, அது என்ன விளக்கம்? என்ன சரி என்ன விளக்கம் சொல்லுங்க. புது விதமான கேட்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க தான் சொன்னீங்க சோழ நாட்டுல யாரும் பொய்யே பேச மாட்டாங்க. சோழ நாட்டுல உள்ளவங்க பொய்யே பேச மாட்டாங்க. யார் அதிகம் பொய் பேசுறாங்களோ சிறு வயதுல அவங்க தலை சீக்கிரம் நடத்து போயிடும். இப்ப கரும்புதுன்னா குடி கொடுத்த நாடு சோழ நாடு, கரும்புதுன்னா குடி கொடுத்த நாடு சோழ நாடு. இப்படிதான் ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நிலைக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்ன பையன் கையில 1 ரூபாய் காசை கொடுத்து கரும்பையும் கொடுத்து திங்க சொல்லி அந்த சட்டையை என்ன பண்றா அப்படின்னா விறகா பயன்படுத்தி சோறு சமைச்சு போட்டாங்க. அதான் கரும்புதுன்னா குடி கொடுத்த நாடு சோழ நாடு. சோழ நாட்டுல உள்ளவங்க பொய்யே பேச மாட்டாங்க. ஆனா வந்ததுல இருந்து பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படிதான் பொய் சொன்ன காரணத்துக்காக ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. எங்க அப்படின்னா திருவண்ணாமலையில. என்ன காரணம் அப்படின்னா பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் ஒரு போட்டி. அப்ப பிரம்மன் சொல்றாரு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு. அப்ப மகாவிஷ்ணு சொல்றாரு அதெல்லாம் முடியாது, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, அட போகல போக்கத்தை வைக்கிறார். என்னங்க அடிமுடி தேடிய படலாம் நீ என்ன பண்ணி போட்டியா? அட போகல போக்கத்தை வைக்கிறார். உங்களோட நான் தான் பெரிய ஆள், எந்த வகையில நீங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய திருமுடியையும் திருவடியையும் யார் பார்க்கிறாங்களோ அவரை பெரியார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப பிரம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா அன்னப்பட்சி உருவப்படுத்தி நேரம் மேல போறாரு. யாராக சண்டை? பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் நான் தான் பெரியாரு சண்டை. 2 பேருக்கு சண்டை தானே. சரி, அங்க எப்படி சிவன் வருவாரு? திருவண்ணாமலையில இந்த பிரச்சனை நடக்குது. இவருடைய கேள்வி நல்லா இருந்துச்சு. நான் பெரியா நீ பெரியா 2 பேரும் அப்படி வேணும் சண்டை போட்டாங்க. சரி, எங்க சண்டை போட்டாங்க? எங்க சண்டை போட்டாங்க? திருவண்ணாமலையில தான். தேடியது தேடுற இடம் வேற, சண்டை போடுறது சிவசக்தின்னு சொல்லுவோம். சிவசக்தி என்ன? சிவன் பாதி சக்தி பாதி. அப்ப சிவன் பாதி சக்தி பாதி மாறுறது காரணம் என்ன? அது திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு காரணம். பிறகுமுனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிறகுமுனிவருக்கு பொம்பளைனால பிடிக்காது. சிவபெருமானை மட்டும் வணங்கி வருவதாரு. பிருங்கா பிருகுங்கிறது வேற, பிருங்குங்கிறது வேற. நீங்க சொல்ற பிருங்கா பிறகுமுனிவர் வேற. அப்போ பிறகுமுனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவனை மட்டும் வணங்கி வழிவந்தார். எங்க சொல்லுவோம், ஏன் அவசரப்படுறீங்க? நான் பேரை சொல்லுவேன். இப்ப நீங்க ஏன் இடையில பேசிட்டு இருக்கீங்க? எங்க பேரை சொல்லுவோம்ல. அதாவது பிருங்குமுனிவர் வண்டாக ஒரு மாதிரி சிவனை மட்டும் வள வந்தாரே, அது எங்க? ஆனா அதான் திருச்செங்கோடு இடையில போடப்படாதனால திருச்செங்கோடுன்னு பேர் வந்துச்சு. திருச்செங்கோட்டுல வந்து சக்திக்கு தன்னுடைய பகுதி உடலை கொடுத்தது திருச்செங்கோடு. சக்திக்கு தன்னுடைய உடலை வந்து சிவன் பாகி சக்தி பாகி சிவசக்தி அப்படின்னு மாறியதான் திருச்செங்கோடு. ஆனா பிருங்குமுனிவர் வண்டாக ஒரு மாதிரி வளம் வந்தது எங்க? அது மாதிரி இப்ப நீங்க என்ன சொன்னீங்க?
சரி வாங்க. வள்ளி நாயகர் வந்து இந்த ஒரு பாட்டு பாடுறா. ஆமா வள்ளி பாடலையா? ஆமா 33 பாட்டு. ஓடி உட்கார மாட்டியே. சொல்லணும் தெரியுமா? அப்ப பிரம்மணி என்ன பண்றாரு அப்படின்னா அன்னப்பட்சி உருவப்படுத்தி நேரம் மேல போறாரு. அவரால மேல போக முடியாது. அப்ப தாளம்பு மேலிருந்து கீழே வந்துட்டு இருந்துச்சு. அப்ப தாளம்பு விட்டு பொய் சொல்ல சொன்னார். சிவன் சிரசை பார்த்ததாக பொய் சொல்ல சொன்னாரு. தாளம்பு பொய் சொல்லுச்சு. தாளம்பு பொய் சொன்ன காரணத்துக்காக தாளம்பு எந்த ஆலயத்திலுமே இடம் பெறல. ஆனா அந்த தாளம்பு ஒரே ஒரு ஆலயத்துல மட்டும் இடம் பெறுது. ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கை. ஆமா என்றைக்கு திறந்தோடு பயன்படுதா? இல்ல. என்ன காலம் சிவன் ராத்திரி என்றுதான் அதை வச்சு வணங்கி வழிபடுவாங்க. அப்படின்னா உலகத்தை வந்து நம்ம தேடுறது ஒரு இடமா இருக்கு. ஆனா கிடைக்கிறது ஒரு இடமா இருக்கு. பாருங்க, மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு சண்டை நடந்தது ஒரு இடம். கடைசியில அடிமணி தேடிய படம் எங்க அப்படின்னா கீழே போலுக்கு வந்துருச்சு. இது அழகா சொன்னான். புலவன் கொட்டை பாக்கும், ஒருவன் குடை பாக்கும், மடியில் பிட்டை பாக்கும், பாகம் பெண் பாக்கும், முட்டை நெஞ்சு ஆரணனம் நாரணனம் ஆதி மறையும் தேடும் காரணை கண்டு கழிப்பாக்கு அப்படின்னு அழகா பாடினார். எங்க அப்படின்னா மதுரையா மதுரை என்ன சொன்னாருன்னா மகாவிஷ்ணு பிரம்மன் தேடினாரு அடிமுடி, அவரால் பார்க்க முடியல. ஆனா நான் இங்க கண்டுட்டேன். எங்க மதுரையா மதுரை அப்படின்னு கொட்டை பாக்குனாரு. கொட்டை பாக்கு தெரியுமா? கொட்டை பாக்கு சேர்த்து போடுவாங்கல்ல, அந்த கொட்டை பாக்கு. கொட்டை பாக்குனா கொட்டை அப்படின்னா மண்வெட்டி இருக்குங்களா, அந்த மண்வெட்டியை பார்க்கலாம். கொட்டை பார்க்கும் ஒருகன் கூடையை பார்க்கும். யார் அப்படின்னா சிவபெருமான் மதுரை மதுரை வைகை ஆற்று உடைத்து போய்கின்ற போது வீட்டுக்கு ஒருவராகும். அதெல்லாம் நிபந்தனை. அப்ப செம்மடை சிவன் ஒரு கிழவிக்காக சிவபெருமான் வந்து வீட்டுக்கு மனுஷமாக்கு வந்தார். அப்ப அவர் வந்து வேலை செய்யற கூட செய்ய விடாம பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி வேலை பார்க்கவே பார்க்கணும் கருத்துக்கிட்டே இருந்தாராம். அப்ப என்ன செய்வாரு, கூட எப்படி பாப்பாரு, அப்புறம் கொட்டா பாப்பாரு. கொட்டுனா மண் கொட்டு, மண் வெட்டின்னு சொல்லுவோம். உங்க பகுதியில் எப்படி சொல்லுவாரு? இல்ல மண்வெட்டிக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். மம்பட்டின்னு சொல்லுவோம். மம்பட்டி. அது மாதிரி அவர் என்ன சொன்னாரா, கொட்டை பார்க்கும், ஒருகன் கூடை பார்க்கும், மடியில் பிட்டை பார்க்கும். அவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா கிளை கொடுத்த ஒரு பிட்டுக்காகத்தான் அவர் அந்த கூடையும் பாப்பாரு, மம்பட்டியும் பாப்பாரு. ஆனா மடியில இருக்கக்கூடிய பிட்டை அந்த புட்டையும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இவர் திருடி இவரை பார்த்த 10 பேர் என்ன செய்வாங்க, அவனே உட்கார்ந்து நம்ம வருதா. அதான் கொட்டை பார்க்கும், ஒருகன் கூடை பார்க்கும், மடியில் பிட்டை பார்க்கும், பாகம் பெண் பார்க்கும். எங்க பாகம் பெண் பார்க்குது? சிவன் தன்னுடைய உடம்புல பகுதியை யார் கொடுத்தார்? சக்தி கொடுத்தார். பாகம் பெண் முட்டை நெஞ்சு ஆரணனம் நாரணனம் ஆதி மறையும் தினம் காரணை கண்டுக்கிறேன். பிரம்மனை பார்க்கவில்லை, மகாவிஷ்ணு பார்க்கவில்லை, ஆனா நான் இங்க பார்த்துட்டேன். அப்படி அழகா அதங்க கம்பனுடைய கவினை, ஒரு புலவனுடைய கவினையா. நம்ம எது பார்த்தாலும் தன்னுடைய கற்பனை தானே, உண்மை பொய்யா? அது மாதிரி உலகத்திலே முதல்வராக போய் பிறந்தது தெய்வலோகத்துல. எப்படி? ஆனா மூலகத்துல எங்க பிறந்துச்சு? போய் எங்க பிறந்துச்சு? அழகா சொன்னீங்க. பிரம்மன் போனாரு, பார்க்க முடியல. கடைசியில தாளம்பு போய் சொன்னாரு. நம்மளோட சாவைக்கு இன்னைக்கு உத்தரமா கோசமங்கல அதுக்கு விமோசனம். அது இப்போ பூலோகத்துல பொய் எங்க பிறந்தது? தெய்வலோகத்துல அங்க பிறந்துச்சு பொய். பூலோகத்துல போய் எங்க பிறந்துச்சு? அப்படின்னா சூதார இடத்துல சீட்டாளர் பாத்தீங்களா? சீட்டாளர் பாத்தீங்களா? சீட்டு நீங்க பாத்து எங்க பதில எல்லாருக்கும் தெரியும். இந்த சீட்டாளர் என்ன செய்யணும்னா பணம் இருக்கிறவங்க போட்டுட்டு போட்டதெல்லாம் முடிச்சிடும் எல்லாத்தையும் போட்டுட்டு கையில காசு இருக்காரு, பக்கத்துல என்னென்ன பொய் பேசணும் அத்தனை பொய்யும் பேசுவேன். எதுக்கு? அவன் அவன் இருக்க பணத்தை கறப்பதற்கு என்னென்ன அவனால முடியுமோ பொய் பூரா பேசுவேன். அப்ப உலகத்துல பொய் எங்க வந்துச்சு? எங்க? சீதாட்டம். ஒரு மனிதனுக்கு ஆகாது மது மாது சூ. மது அப்படின்னா பெண்ணு, மாது அப்படின்னா பெண்ணு, மது அப்படின்னா மது. மதுனா என்ன? மது அப்படின்னா குடிப்பாங்கல்ல, அது ஒரு மனிதனுக்கு குடிப்பழக்கம் இருக்க கூடாது. நடைமுறை என்ன, அதாவது ஒரு விற்பனை செய்யறேன்னா அதுலயும் சொல்றாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் தெளிவா எழுதி வச்சு சாப்பிடும். அது இல்லைன்னா நல்லா ஆட்ட கட்டி ஆடி போயிடும். அதே மாதிரி பாருங்க, இந்த ரம்மன் ஒன்று பாருங்க, 3 எக்ஸ் இருக்கு, ட்ரிபிள் எக்ஸ். ஒரு எக்ஸோட மதிப்பெண்ணா 10 அர்த்தம், 3 எக்ஸ்ல 30. அந்த ஒரு 180 மில்லிய 30 நாளைக்கு சாப்பிட்டு அது உடம்புக்கு ஆரோக்கியம். நீங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல எல்லையில காவல் பார்க்கறோம் யாரு? ராணுவ வீரர்கள் என்ன சாப்பிடறாங்க? அதான் சாப்பிடறாங்க. அதை எப்படின்னா தன்னுடைய உடலுக்கு அந்த பனி குளிருக்கு வந்து மருந்தா சாப்பிடறாங்க. அது உடலுக்கு ஆரோக்கியம்.
நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னாங்க அமிர்தம் நன்சு. அளவுக்கு மீறினே அமிர்தம் நன்சு. அப்ப அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா குறுகிய காலத்துல கைகளை வடவட நடுக்கி தலாட ஆரம்பிச்சிடும். அப்ப நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அப்புறம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இழந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப ஒரு மனிதனுக்கு மதுங்கிறது ஆகாது. மாது மாது என்ன? மாது அப்படின்னா பெண்ணு. இந்த பெண்ணுங்க தனக்குன்னு ஒரு பெண்ணை கண்டெடுத்து அவளோட இல்லறத்துல வாழ்ந்தா சுகம். நல்லது. கண்ட வெள்ளம் தொட்டுட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா? அதுவும் புரிய விந்து விட்டவன் ஒன்று கட்டான். விந்து விட்டு அது பழமொழி. உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? விந்து விட்டவன் ஒன்று கட்டான். அது உண்மையான விளக்கண்டா. உண்மையான பழமொழி என்ன? என்ன பழமொழி சொல்லுங்க. இதுக்கு போய் வழக்க கேட்டா நீ என்ன சொல்ல முடியும்? இருக்குங்க. ஏங்க இதுல என்ன அதை பேச்சா? அதாவது சரி நீங்க அதை விட்டுருங்க. நீங்க ஏன் அதை புரிய சொன்னா கேட்கணும். சொந்த புத்தி இருக்கணும். யாருமே இல்லை. அப்ப பாருங்க மது ஆகாது மாது ஆகாது சூதுன்னு சொல்ற. சூது ஆகாது. பாருங்க பிடிக்கிறவங்க கூட திருத்தி விடலாம். இந்த பொண்ணை விட்டு அடுத்த தொத்திட்டு அவனையும் கூட அடிச்சு திருத்தி விடலாம். ஆனா சூதுங்கிற சீட்டாடுறான்னு மட்டும் திருத்தவே முடியாது. எல்லாத்தையும் எழுந்து தான் கட்டின பொண்ணை தாலியோட பார்க்க மாட்டேன். அத்துக்குள்ள அப்ப உலகத்துல போய் எங்க வந்தது? எங்க வந்தது? அந்த சீட் விளையாடுற இடத்துல. அப்போ ஒருத்தன் பொய் பேசுறா எப்பேற்பட்டவனா இருப்பேன்? அவன் முகத்தை பார்க்கும்போது கொடூரமா இருப்பேன், கொள்ளைக்காரனா இருப்பேன், நைய வஞ்சகனா இருப்பேன், கருணையில ஒரு முட்டாள்தனம் அவன்கிட்ட தான் பொய் பிறகு. என் முகத்தை பாருங்க ஏதாச்சும் கண்ணங்களோட இல்லாத இந்த பிஞ்சு மனசை பொய் பேசுற ஒரு வார்த்தை மனசாட்சியெல்லாம் சொன்னா கேட்கணும். சொந்த புத்தி இருக்கணும். இது பழுக்கம் பழுக்கம் பழுக்க அப்படி கிளி காத்து உலகம் உலகம் காய் இருக்கு. அது இளமா காய். உங்க பக்கம் இளம் காய். ஆமா காய் காய்க்கும். அந்த காய் வந்து பழுக்குமா? பழுக்காது. காஞ்சு வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு வரும். அதே அழகா பாடினா வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தை ஆவதனை இங்க சுமந்திருப்பார் இச்சரக்கு. அம்மா சரக்கு
என்ன சரக்கு அரிசி சரக்கா இல்ல என்ன சரக்கு? வெங்காயம் சுக்கானம் வெந்தயத்தால் ஆவதென்ன இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீர் அகத்தை தந்திரியை கேளின் பெருங்காயம் இறகத்து செட்டியார். நல்லா காலையில அந்த வசனம் வேணாம் வாயிலே நல்ல ஆத்மா இந்த உடலை குத்து பார்த்து வெக்கப்பட்டு ஓடி போயிருமா. என்னடா நாத்த எடுக்க மாட்டோம் இதுல போன நாளா குடியிருக்கேன் அப்படின்னு வெக்கப்பட்டு ஓடி போயிருமா. ஆனா அந்த கெட்ட ஆத்மா அது என்ன செய்யணும், அந்த உடம்பு அழுது அழிக்கும். ஏன் உடம்பு ஏன் உடம்பு போயிருவோம் போக முடியாது போயிடும். கெட்ட ஆத்மா கூட ஆய்வு 9 வாசல் வழியா போகும். ஆனா நல்ல ஆத்மா கூட ஆய்வு உச்சந்தலை வழியா அப்படியே தானா போயிடும். அது போன உடனே அந்த உடம்பு பார்த்து வெக்கப்பட்டு அருள்பட்டு இந்த மூட்டு எலும்பு இதெல்லாம் பார்த்துட்டு வெக்கப்பட்டு அருள்பட்டு அந்த உடம்பு ஓடி போயிருமா. போதும் அது வரைக்கும் வாழ்ந்த போதும்டா கெட்டதெல்லாம் போதும் அப்படி மாதிரி ஓடி போயிருங்க. ஆனா இந்த தீய ஆத்மா மட்டும்தான் புலம்புறது, அழுகிறது, வேதனைப்படுறது, அது போகல வர ஆளுகளுக்கு மிரட்டுறது, பயமுறுத்துறது, இது கெட்ட ஆத்மா. உலகத்துல பாருங்க எதுவுமே நமக்கு கிடைக்கும். எவ்வளவுதான் அதாவது மண்வெட்டி இருக்கு, இந்த மண்வெட்டி நமக்கு தகுந்த மாதிரிலாம் செய்து வச்சுட்டோம்னா பயன்படும். நம்ம போய் குயவனாக்கு வீட்டுல போய் எனக்கு ஒரு மண்வெட்டி செஞ்சு கொடுத்தா அவர் என்ன செய்வாரு, மண்ணை உருட்டி காய வச்சு மண்வெட்டி அது உதவுமா? உதவாது. அப்ப இதுக்கு அது உதவாது. அதே போல உடலும் பாருங்க எதுக்கும் உதவாத உடல். அதே கிளி நினைச்சா இது வழுக்கும் 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 நினைச்சிச்சான். ஆனா கடைசியில பழுத்துச்சா வெடிச்சு உள்ள இருந்து பறிச்சுதான் வந்துச்சு. ஏமாந்து போயிடுச்சா. அந்த மாதிரி காத்துக்கிட்டு நீங்க எப்படின்னா போறீங்க? தவறு. உங்க பொழப்பையும் எடுத்து என் பொழப்பையும் எடுத்து சின்ன குட்டி உள்ள இருக்கு நீ தாமா சரிதானா அன்றைக்கு அறந்து விழுந்த கனி கூட ஒட்டியதான். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த காய் காய்க்கும். திறந்த ஒரு காய் காய்க்காது. 12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த மரத்துல அது ஒரு காய்க்கு மேல மறுகாய் காய்க்கும். அந்த ஒரு காய் யார் சாப்பிடுறது? கண்ணன் சொல்றாரு, முடிவுக்கு சொந்தமானப்பா அவர் பார்த்துட்டாரு, உனக்கு சாபம் கொடுக்குறாரு. மனசுல உள்ளதை உள்ளபடி சொல்லணும், உடனே சொன்ன உடனே ஒட்டிக்கிச்சு. அப்ப அது எந்த முனிவருக்கு சொந்தமான கனி அப்படின்னா அத்திமாமுனிவருக்கு சொந்தமான அந்த கனி. உள்ளதை உள்ளபடி உண்மையை சொன்னதுனால ஒட்டிக்கிச்சான். அது மாதிரி நீங்க உண்மை சொல்ல மறுக்கிறீங்க. ஏன் அப்படின்னா இல்லாமல் பறக்காது, அல்லாமல் குறையாது, இல்லாமல் ஒரு பொழுது வலிக்காது. நான் இந்த மான வரல அப்படின்னா உங்களுக்கு பார்த்து இப்படி பேசி இது எவ்வளவு 1008 வேலை. ஆனா இதெல்லாம் பிடிச்சி ஏன் கேட்கறது மான பிடிக்கணும் என்னத்தோட அப்படி இருந்தாலும் குத்துருவோம்ல. இல்லாதவங்களை கேட்டா எப்படியா எங்கோ இருக்கையிலே
அழகான ஒரு வாசகம். எங்க அண்ணன் கிட்ட கேட்டா வச்சவன் மட்டும்தான் எடுக்க முடியும். வழி தெரிஞ்சாத்தான் நடக்க முடியும். கண்ணிருந்தும் குருடா இருந்து விட்டேன். அப்ப பாருங்க, உலகத்துல எதெல்லாம் யார எடுக்கணும் அவர்தான் அவர்கள் எடுக்க முடியும். எல்லாம் எடுக்க முடியுமா? எப்படி எடுக்க முடியும்? ராமாயணத்துல வச்சுட்டேன். ராமாயணத்துல வந்து யாருக்கு கதாநாயகன் யாருக்கு? ராமரை சொல்லுவோம். ஓ, ராமன் தான் கதாநாயகனா? ஆமா. திரைப்படத்துல ஒரு வில்லன்னா யாரு? அது ராமன் சொல்லுங்க. ராமன்னா எந்த ராமன்? எந்த ராமாயணத்துல எத்தனை ராவணன்? ராவணன் இருக்காரு, மயில் ராவணன் இருக்காரு. அதுக்கடுத்து அவ்வளவுதான். ஏன்னா அவள் லவ் தான். அவ்வளவுதான். ராவணன் இருக்காரு, மயில் ராவணன் இருக்காரு, தசகண்ட ராவணன் இருக்காரு. மயில் ராவனுடைய ஜீவன்ற உயிராத்மா ஒரு இடத்துல வச்சுட்டேன். அவன் வச்சேன், அவன் தானே போய் எடுக்கணும். ஆனா அடுத்த போய் எடுத்தேன். எதுக்கு எடுத்தான்? நீ எங்கோடி வச்சாலும் அதை எப்படி எடுக்கணும் நான் வழி தெரிஞ்சு எடுத்துக்கணும். எவ்வளவு வேகத்துல பார்த்தா கீழே வரக்கூடிய இருக்கக்கூடிய பாம்பு கண்ணல் அழகா தெரியும். அது மாதிரி பாரு கருடர் பார்வை. நீங்க எங்கே ஒளிச்சு மறைச்சிருந்தாலும் தெரியுங்க, அந்த குறிப்பிட்ட நேரம் பிடிச்சிருவீங்க. ஏன் தெரியுமா? ஒரு நல்லது செய்யணும்னா நல்ல நேரம், நல்ல நட்சத்திரம், நல்ல லக்கணம், நல்ல திதி, நல்ல முகூர்த்தம் சாமிதான் பார்த்து தான் செய்யணும். எங்க அண்ணன் கிட்ட கேட்டா எனக்கு ஒரு மாதம் கூட பிடித்து அப்படி இருக்கும்போது உங்க மாதத்துல உங்க மாதத்துல என்ன பண்றது? 1000 மாலை வேணாம், எனக்கு இதுதான் வேணும். இஷ்டப்பட்டா கஷ்டப்படும். எது இஷ்டப்படலாம் எதுன்னு இது இஷ்டப்பட்டதோடு முடிக்கணும். இது இதுன்னு சொல்லி மாணி கிடைக்குதா? அழகான என் மான் வள்ளி மான்மா, அழகான மான்ங்க, அற்புதமான மான். மாணி கிடைக்குதா? அப்ப புடிங்க. எங்க என்னுடைய வள்ளி மான் அட புடிங்க. மாணின்னு சொல்றீங்க. அப்படிங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நடுவரே நடுவரே அப்படின்னா போதும். என்ன அடையாப்பா மான்களை பேசிக்கிட்டு பையங்க நின்னுக்கிட்டு தொட்டவன் கிட்ட அதையும் போடணும். உங்க மா நீங்க சுத்தி வந்தாலும் வரலாம். அப்படி வந்தா புடிச்சு தரேன். மானுக்கு உள்ள அங்க லட்சணம் சொல்லுங்க பாப்போம். மானுக்கு உள்ள அங்க லட்சணம் உங்க புத்தியாய் அப்படி கீழ்த்தரமா என்ன நான் கேக்குறேன். நீங்க மானுக்கு உள்ள அங்க லட்சணம் நீங்க கீழ்த்தரமா மானுக்குரிய அங்க லட்சணம் சொல்லுங்க. அடை ஆழம் அடையாளம்
ஆத்தா மனசு மனசு மாறிச்சுப்பா. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வந்து இதான் கொடுக்கும்போது இதுக்கு மேலே நீங்க கசம் சரியில்லை. கொஞ்சம் நம்ம ஒதுங்கி போனோம்னா அதை மாடு குண்டான குண்டான